என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க கேட்ட திருப்பாடல் 34 ஆண்டவருடைய மேன்மையை பற்றி நமக்கு எடுத்துரைக்கின்றது. இன்னும் குறிப்பாக நாம் தியானித்த இந்த திருப்பாடலுடைய பல்லவி, ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த திருப்பாடல் வழியாக தாவீது நாம் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு அழைப்பினை கொடுக்கின்றார். ஆண்டவர் அவருடைய இனிமையை நாம் எல்லாரும் சுவைக்க வேண்டும். தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சுவைத்த இனிமையான ஆண்டவரை நாமும் சுவைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலுடைய துவக்கத்திலே நாம் வாசிக்கின்றோம், தாவீது ஆண்டவரை நோக்கி புகழ் பாடுகின்றார். இன்னும் குறிப்பாக தன்னுடைய நாவிலே ஆண்டவருடைய புகழ் ஒவ்வொரு நாளும் எக்காலமும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவரை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் பெருமையாக பேசிக்கொண்டே இருக்கின்றேன். அவருடைய பெயரை நான் பறைசாற்றுகின்றேன் என்று இந்த திருப்பாடலுடைய துவக்கத்திலே தாவீது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கின்றார். இன்னும் குறிப்பாக நம்மையும் அவர் அழைக்கின்றார். நீங்களும் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுங்கள். இப்படி பேசுவதால் இதை கேட்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், நீதி மறுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட மக்கள் இதை கேட்கும்போது அவர்களுடைய இதயம் அக்களிக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது, நிம்மதி அடைகிறது, சமாதானத்தை பெறுகிறார்கள் என்று தாவீது சொல்லிக் கொடுக்கின்றார். இப்படியெல்லாம் ஆண்டவரை தாவீது புகழ என்ன காரணம்? தொடரக்கூடிய திருப்பாடல் வரிகளிலே ஆண்டவருடைய வல்லமையை பற்றி தாவீது சொல்லுகின்றார். இன்னும் குறிப்பாக 3 மைய கருத்துக்களை அவர் பதிவு செய்கின்றார். முதலிலே ஆண்டவருடைய வல்லமையை பற்றி பேசும்போது முதலிலே அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், அவர் மறுமொழி பகர்ந்தார். அப்படின்னா, நான் ஆண்டவரோடு பேசினேன், எப்போதெல்லாம் நான் ஆண்டவரோடு பேசுகிறேனோ அப்போதெல்லாம் ஆண்டவர் என்னோடு திரும்ப பேசுகிறார், அவர் மறுமொழி பேசுகின்றார், என்னுடைய மன்றாட்டுக்கு அவர் செவிசாய்க்கின்றார், எனவே எனக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை என்று தாவீது சொல்லுகிறார். இரண்டாவதாக, நான் ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், நான் ஆண்டவருடைய முகத்தை பார்த்தேன், அப்போதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய முகத்தை மகிழ்ச்சியால் மிளிர செய்தார். என்னுடைய முகத்தை அவர் அவமானத்திற்கு விட்டுவிடவில்லை, என்னுடைய முகத்தை அவர் உயர்த்தினார், என்னுடைய தலையை அவர் உயர்த்தினார், எந்த ஒரு அவமானத்திற்கும் என்னை அவர் விட்டு கொடுக்கவில்லை. மூன்றாவதாக தாவீது சொல்லுகின்றார், நான் ஆண்டவரை கூவி அழைத்தேன். நெருக்கடியான சூழ்நிலையிலே, இன்னலுக்கு உள்ளான சமயத்திலே, துன்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்ட போது, தவிர்க்கவே முடியாத, என்னால் தப்பிக்க முடியாத இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நான் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன். அப்போது ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா விதமான நெருக்கடியிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார் என்று தாவீது பதிவு செய்கின்றார். எனவே நான் என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய பயத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். என்னுடைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலிருந்து கடவுள் என்னை பாதுகாத்தார். என்னுடைய முகத்தை, என்னை அவர் அவமானப்பட விடவில்லை, என்னை தலை நிமிர செய்தார், எல்லா விதமான தீமையிலிருந்தும் என்னை பாதுகாத்தார். இப்படிப்பட்ட ஆண்டவருடைய இனிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே சுவைத்திருக்கின்றேன். எனவே அதே ஆண்டவரை நீங்களும் சுவைத்து பாருங்கள், நீங்களும் சுவைத்து பாருங்கள் என்று தாவீது நமக்கு இன்றைக்கு மாபெரும் அழைப்பை விடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்க இந்த நேரத்திலே நாம் தியானிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நாம் சுவைத்து கொண்டிருக்கிறோமா? எப்படி ஆண்டவரை சுவைப்பது? விவிலிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சுவைத்து பார்த்தல் என்பது ஒருவரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய மிக நெருக்கமான உறவு, தனிப்பட்ட உறவு, ஒன்றிப்பு, ஒற்றுமை.
எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது? பிரிக்க முடியாத உறவாக இருக்கிறதா? ஒன்றுபட்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கேட்கின்றேனா? நான் அவரோடு பேசுகின்றேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் புனித அம்ப்ரோஸ் இப்படியாக சொல்லுகிறார், இறை வார்த்தை நெருப்பை போன்றது. அந்த இறை வார்த்தையை நாம் வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, நம்மிடம் இருக்கக்கூடிய தீமைகளையெல்லாம் அது அகற்றிவிட்டு நம்மை தூய்மைப்படுத்தி நமக்கு நிலையான மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, தாவீது பெற்ற நிம்மதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பு, விடுதலை இன்று நமக்கும் தேவை. நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, நம்மை அச்சம் சூழ்ந்து கொண்ட நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அவர் நமக்கு விடுதலையை கொடுக்க வல்லவர் என்பதை உணர்வோம். மகிழ்ச்சியை கொடுக்க வல்லவர் என்பதை உணர்வோம். நம்மை ஒருபோதும் அவமானப்பட விடாத ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய ஒரே மகனை எங்கள் மீட்பராக எங்களுக்கு கொடுத்தீரே. எல்லா விதமான பயங்களிலிருந்தும் எங்களை பாதுகாக்கின்றீர். நாங்கள் நெருக்கடியுற்ற வேளையிலே எங்களுக்கு உதவியை கொடுக்கின்றீர். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் போது எங்களோடு நீர் பேசுகின்றீர், மறுமொழி கொடுக்கின்றீர். எங்களை கைவிடாத தெய்வமாக இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் உம்முடைய நன்மைத்தனத்தை உணர்ந்து உமக்கு நன்றி சொல்ல, உம்மோடு ஒன்றித்த வாழ்வு வாழ எங்களை ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமேன்.